வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள்எக்ஸ் பேசுகிறேன். டைப்ஸ் ஆஃப் விமென்ஸ் டெஸ்ட் அண்ட் ஹவு டு பாஸ் தம். நம்ம ஆல்ரெடி உமன் டெஸ்ட்னால் என்ன, அதில் பாஸ் ஆனால் எவ்வளோ நல்லா நடக்கும், ஃபெயில் ஆனால் எவ்வளோ மோசமாக முடியுங்கிறத பற்றி எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லை கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கொடுத்தும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் பிகினிங் ஸ்டேஜஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற சட்டில் டெஸ்ட்ஸையும் அதில் எப்படி பாஸ் பண்ணி அவங்கள நம்ம மேலே ரொம்ப அட்ராக்ட் பண்ண வைக்க போகிறத பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 1, டிஸ்அக்ரிங் வித் யூ. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அதை அவள் வேணும்னே மறுத்து வேற ஒன்று சொல்லுவாள். லைக் எனக்கு நீங்கள் ப்ளூ கலர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, அதுக்கு அவள் எனக்கு ப்ளூ கலர் கண்டாலே பிடிக்காது, எனக்கு ரெட்டு தான்ப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இதுக்கு வீக்கான பசங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கும் ரெட்டு தான் பிடிக்கும் ஆனால் கொஞ்சம் ப்ளூ அப்படி இப்படின்னு சொல்லி உழப்ப ஆரம்பிப்பாங்க. இதை நீங்கள் சொன்னோன்னே போதும் அவளுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் அவளுக்காக தான் மாற்றி சொல்கிறீங்கன்னு. இது பொண்ணுங்கக்கிட்ட மிகப்பெரிய டேன் ஆஃப் ஆகும், புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம எப்படி சொன்னால் பாஸ் ஆகலாம்? எனக்கு என்னன்னாலும் சரி, எனக்கு ப்ளூ தான் பிடிக்கும், ஐ ஜஸ்ட் லவ் திஸ். இதை சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா ப்ரூவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சதில் நீங்கள் பிடிச்சு நிற்கிறீங்க. தட்ஸ் வாட் ஸ்ட்ராங் பாய்ஸ் டூ. இதுதான் அவளை உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்ட் பண்ண வைக்கும். டெஸ்ட் நம்பர் 2, ஃபேவர் டெஸ்ட். இது பிகினிங்கில் மோஸ்ட்லி நடக்கிற டெஸ்ட்டு. எஸ், ஸ்டார்டிங்கில் நீங்கள் நைஸ் காயா இல்லை ஸ்ட்ராங் காயான்னு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, மேபி நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க, அந்த பொண்ணு சொல்லுவா, டே போய் தண்ணி பிடிச்சிட்டு வாடான்னு சொல்லுவாள். நீங்கள் என்ன நினைப்பீங்க, தண்ணி பிடிச்சிட்டு வந்தால் அவள் நம்ம மேலே ரொம்ப அட்ராக்டாக இருப்பா, அவளுக்கு நம்ம தேவையான ஹெல்ப்பெல்லாம் பண்ணால் நம்ம மேலே அட்ராக்ட் லவ் எல்லாம் கிரியேட் ஆகிருக்குன்னு நினைப்பீங்க. நோ, she will think you like a dog. அவள் உங்களை மதிக்க கூட மாட்டான். ஏன்னா நீங்கள் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டீங்க. ஒவ்வொரு வாட்டியும் அவள் சொல்கிற வேலையை ஃபுல்லாக நீங்கள் ஈஸியாக பண்ண நீங்கள் வீக்குங்கிறத ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ எப்படி பாஸ் ஆகலாம்? 2 விதமாக அதை பண்ணலாம். மேபி சிம்பிளாக சொல்லலாம், ஏய் போல என்னால் முடியாது, நீயே போய் தண்ணி பிடிச்சிட்டு சொல்லலாம். பிகாஸ் இது உங்கள் ரெஸ்பெக்டில் கை வைக்கிறனால நீங்கள் இப்படி சொல்லும்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு ப்ரூவ் பண்ணுறீங்க. இன்னொன்று, இதுக்கு நீங்கள் சில்லியாக ரிப்ளை பண்ணலாம், நாளைக்கு நீ சாக்லேட் வாங்கிட்டு வா, நாளை கழிச்சு வேணால் நான் தண்ணி பிடிச்சி தரேன். இதில் நீங்கள் சில்லியாக பிஹேவ் பண்ணாலும் நீங்கள் ஒரு சேலஞ்சுன்னு காமிக்கிறீங்க. எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணு, பதிலுக்கு நான் ஒரு ஃபேவர் பண்ணுறேன் இப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் ஈஸி இல்லை இப்படின்னு இதை பாஸ் பண்ணலாம். டெஸ்ட் நம்பர் 3, டெஸ்டிங் யுவர் மேஸ்குலினிட்டி. இந்த வீடியோவோட மீதி கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அடுத்தடுத்த வீடியோஸான லவ்வோட சைக்காலஜி, ரிலேஷன்ஷிப் ஐடியாஸ், லவ் டிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டெஸ்ட் நம்பர் 3, டெஸ்டிங் யுவர் மேஸ்குலினிட்டி. அவங்க ஆண்மையை டெஸ்ட் பண்ணுவாள். லைக் சிம்பிளாக தான் இருக்கும் இதெல்லாம். ஒரு வாட்டி நான் ஒரு பொண்ணுக்கு நீ என்ன அனிமல்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் போட்டேன். அவள் உடனே என்ன அனிமல்னு ஆசையாக கேட்டாள். நான் அவளை ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சுட்டு மங்கி ஃபோட்டோவை அனுப்புனேன். அவள் திரும்ப டக்குன்னு உடனே நீ தாண்டா குரங்குன்னு சொல்லி என்ன சொன்னான். விளாட்டுக்கு தான் சொன்னான் இத்தைக்கும். இதுக்கு வீக்கான பாய்ஸ் என்ன ரிப்ளை பண்ணியிருப்பாங்க, நான் இல்லடி நீ தாண்டி குரங்குன்னு சொல்லி மழுப்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதே நைஸ் காய்ஸ் என்ன ட்ரை பண்ணியிருப்பாங்க, இதை ஒத்துக்கிட்டு ஹாஹா ஸ்மைலி போட்டு இந்த ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் நான் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் லெவல் ரொம்ப குறையும், நீங்கள் வீக்குங்கிறத சட்டிலாக காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க அவட்ட. நான் என்ன பண்ணேன், ஐ எம் அ ஸ்ட்ராங் காய், எனக்கு தெரியும் நான் என்ன அனிமல்னு சொல்லிட்டு நெட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். அவள் கண்டினியூஸாக என்ன அனிமல்னு 4 மெசேஜ் திரும்ப அனுப்பியிருக்கா. அடுத்த 1 ஹவரில் அவள் 4 டைம்ஸ் கால் பண்ணா, பட் நான் பார்க்கல. 5th டைமும் கால் பண்ணா, அப்போ தான் எடுக்கிறேன். நான் எடுத்த உடனே அவள் ஆசையாக என்கிட்ட நீ என்ன அனிமல் சொல்லுன்னு டக்குன்னு கேட்டா. தட்ஸ் வாட் பாசிங் த டெஸ்ட். அது உங்கள் இன்ட்ரெஸ்ட் லெவலை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும். புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் சட்டில் டெஸ்ட். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இந்த குட்டி சட்டில் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகும்போது கூட உங்கள் இன்ட்ரெஸ்ட் லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். குறையும் போது அடுத்தடுத்து உங்களோட டெஸ்ட்டெல்லாம் பல மடங்கு டஃப்பாக இருக்கும். ஸோ எப்பயுமே இந்த குட்டி சட்டில் டெஸ்ட்டில் கூட நீங்கள் பி ஸ்ட்ராங் அண்ட் எமோஷ்னலி ஸ்டேபிள்னு ப்ரூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அவகிட்ட உங்களோட அட்ராக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த சட்டில் டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆனால் நீங்கள் அனுபவிக்க போகிற ஹார்ட் டெஸ்ட்லாம் என்னவாக இருக்கும்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.